இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை ரேங்க் பண்ணுற அளவுக்கு இந்த 3 பேருக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா இந்த ரேங்கிங் பண்ண இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுப்புள்ளத்தனமாக நடந்துக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டில் இருக்க எல்லா ஹவுஸ்மேட்டும் தூக்கிட்டு வந்து கடைசியில் தான் போட்டாகணும். ஆனால் கரெக்டாக பார்வை டுவாக தான் கடைசியில் தூக்கி போட்டுருவாங்க. சுபிஷாக்கு என்ன தகுதி இருக்குது? முதல் அவங்க வீட்டில் இருக்கிறதே தெரியல. குரூப்பில் வந்து டூப்பாக அலைஞ்சிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன தகுதி இருக்குது? அவங்க 2வது பிளேஸில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீடை ரொம்ப பேருக்கு ஜபரிக்கு முன்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்து தான் யாராலும் ஏற்றுக்கவே முடியல. நான் பிரஜன் ஒன்று சொல்லியிருந்தாரு பாருங்க. ஜபரி வந்து பார்வை வேணும்னு தான் கடலில் அடித்தான் அப்படின்றத வந்து அவர் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாருன்னா இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து சாதாரணமாக அதை வந்து கடந்து போயிருக்கிறாரு நினைக்கிறேன். இந்த கடைசியில் இந்த 3 பிளே எஃப்ஜே பாரு திவாகர் இவங்க 3 பேரும் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னது ஸ்ட்ராங்கா நின்ன காரணத்தினால இப்ப பிக் பாஸ் ஜெயில போடுற பிக் பாஸ் வந்து அன்பேரா நடந்துக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாதாடுறாங்க, அந்த வாதாடுறத கூட கேட்காம ஜெயில அனுப்புறது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ராஜா கேம்ல கூட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோட்டை கட்டும் போது எல்லாரும் அந்த பந்தை விட்டு அடிச்ச கேம்ல நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தர்பி சாம்ராஜ்யத்தில் வந்து அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கும் போது வினோத் வந்து லைட்டாக கால் உள்ள நுழைஞ்சிச்சு சரிங்களா. அந்த இடத்துல வந்து பாரு சொல்லியிருப்பாங்க கால் உள்ள நுழையுது அப்படின்னு. அதையும் மீறி பெருசாக கண்டுக்காம அவங்க அந்த கேமை தொடர்ந்து விளாடுறாங்க. இப்போ வந்து பாரு என்ன கேட்டாங்க, ரீகேம் கேட்டிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அந்த கையை எடுக்காத தவறாக இருந்தாலும் கடைசியாக அவங்க அடிச்சது தவறு. அப்போ வினோத் வந்து காலை உள்ளே வச்சுருந்தாருன்னா திரும்ப வந்து கேமில் விளாண்டே இருக்கக்கூடாது. அதை வந்து பிக் பாஸ் எந்த இடத்துல கேட்காம ரீகேம் கொடுக்காம வந்து அதையும் அன்ஃபேராக தான் முடிச்சிருக்கிறாரு. கனி வந்து அழுந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம திவாகர் வந்து பொருளி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்னோன்னே அது உண்மை தானே. கனி வந்து இந்த வீட்டை நிறைய இடத்த பொருளி பேசியிருக்காங்க, குரூப்பை சேர்த்துக்கிட்டு பின்னாடி பேசுறது. இதில் வந்து இவங்க அழுந்து ஓவர் ஆக்டிங் வேற. எபிசோட்ல நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து பிக் பாஸ் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் அன்ஃபேராக தாங்க பட்டுச்சு. எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்களோ அது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரீதிச்சு.